ஆதம் ட்ரீம் லீக்கோட ஃபைனல் மேட்ச் இங்கிலாந்து விசஸ் ஸ்ரீலங்கா. ஸ்ரீலங்கா அணிக்காக ஓப்பனிங் பேட்ஸ்மனா ஷேக் மாம்போ அண்ட் நான் ஸ்ட்ரைக்கர் என்ற கோபி. முதல் ஓவரை போடுறது பவுலர் பிரகாஷ். ஓவருக்கான முதல் பால், கேட்சுக்கான வாய்ப்பு. முதல் பாலே இங்கே எடுப்பாருன்றதை பார்ப்போம். எடுத்திருக்காருங்க புகாரி. முதல் பாலே அதிரடி பேட்ஸ்மேன் ஷேக்கோட விக்கெட் எடுத்திருக்காங்க. இங்கிலாந்து ஒரு சூப்பரான ஸ்டார்ட் கொடுத்துருக்காங்க. இங்க ஸ்ரீலங்கா அணிக்காக அடுத்த அதிரடி பேட்ஸ்மேன் சுரேஷ் வந்திருக்காரு ஸ்ட்ரைக்குக்கு. ஓவருக்கான ரெண்டாவது பால், நல்ல பாலுங்க. பவுண்டரிக்கான வாய்ப்பா தடுத்திருக்காருங்க அங்கே புகாரி. 1-2 பார்ப்போம். ஒரு ரன் மட்டும்தாங்க. இங்கே ஸ்ட்ரைக்கில் கோபி வந்திருக்காரு. ஓவருக்கான மூணாவது பால், நல்ல பாலுங்க, அருமையாக போட்டிருக்காரு. ஒரு டாட் பாலுங்க. நெக்ஸ்ட் பால், நல்ல பாலுங்க. இங்கே கேப்பில் போயிருக்கு. ஃபீல்டர் மனோஜ் இருக்கார், தடுத்திருக்காருங்க. மீண்டும் ஒரு சிங்கிளுங்க. இங்கே நெக்ஸ்ட் பால், நல்ல ஷாட். ஆறுங்க. இங்க சுரேஷ் கிட்ட இருந்து முதல் ஓவர்லயே ஒரு 6 பதிவு பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் பால், நல்ல பாலுங்க, டாட் பாலுங்க. இந்த முறை இதோட இங்க முதல் ஓவர் கம்ப்ளீட் ஆயிருக்கு. முதல் ஓவர் முடிவில் 8 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க டீம் ஸ்ரீலங்கா. ரெண்டாவது ஓவரை போடுறதுக்காக பவுலர் ரோஹித் அண்ட் ஸ்ட்ரைக்ல பேட்ஸ்மேன் கோபி. இந்த ஓவருக்கான முதல் பால், போன பால் இங்கே கரெக்டாக மீட் ஆகலை. 1-2 பார்ப்போம். ஒரு ரன் தாங்க. ஸ்ட்ரைக்கில் மீண்டும் சுரேஷ் வந்திருக்காரு. இந்த ஓவருக்கான ரெண்டாவது பால், நல்ல ஷாட். மீண்டும் ஒரு ஆறுங்க. இங்கே சுரேஷோட பேட்ல இருந்து மீண்டும் ஒரு 6. ஒரு சிறப்பான தொடக்கத்தை கொடுத்துட்டு இருக்காரு. இங்க நெக்ஸ்ட் பால், நல்ல ஷாட். கேட்சுக்கான வாய்ப்பு எடுத்திருக்காங்க. மீண்டும் ஒரு விக்கெட். இங்கே மீண்டும் ஒரு அதிரடி பேட்ஸ்மேன் விக்கெட்டாகி வெளியேறி இருக்காரு. ஸ்ரீலங்காவுக்கு ஒரு டிராப் பேக்காக இருக்குமான்றதை பார்ப்போம். இங்கிலாந்து ஒரு அருமையான ஸ்டார்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே ஸ்ட்ரைக்கில் அடுத்த நியூ பேட்ஸ்மேன் நரேஷ். இந்த ஓவருக்கான நெக்ஸ்ட் பால், நல்ல ஷாட். கேட்சுக்கான வாய்ப்பா. நல்ல ட்ரைங்க, அருமையான ஃபீல்டுங்க அங்கே சுண்டுக்கிட்டேருந்து. சூப்பரான ட்ரை, பட் கேட்ச் எடுக்க முடியல. இருந்தாலும் இங்கே ஒரு சிங்கிள் ஓவர் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஓவருக்கான நெக்ஸ்ட் பால், நல்ல ஷாட்டுங்க. அங்கே 6ங்க. ஒரு தரமான ஷாட்டுங்க. ஒரு 6 பதிவு பண்ணியிருக்காரு கோபி. ஓவருக்கான நெக்ஸ்ட் பால், நல்ல பாலுங்க, அருமையான டாட் பாலுங்க. பவுலர்கிட்ட ஒரு நல்ல கம்பேக். இதோட இந்த ஓவரிங்க கம்ப்ளீட் ஆயிருக்கு. 1 ஓவர் 22 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க டீம் ஆஸ்திரேலியா. 4வது ஓவர் போடுறதுக்காக பவுலர் மோகன் அண்ட் ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் நரேஷ். இந்த ஓவருக்கான முதல் பால், நல்ல ஷாட்டுங்க. அங்கே பவுண்டரிக்கான வாய்ப்பா தடுத்திருக்காருங்க. ஒரு நல்ல ஸ்டாப் அங்கே ஃபீல்டர் பிரகாஷ் கிட்ட இருந்து. இங்கே ஒரு சிங்கிள் டபுளுங்க, சாரிங்க சிங்கிள் தாங்க. இந்த ஓவருக்கான ரெண்டாவது பால், ஸ்ட்ரைக்கில் கோபி. நல்ல ஷாட், தரையா ப்ளே பண்ணியிருக்காரு. 1-2 பார்ப்போம். மீண்டும் ஒரு சிங்கிள் மட்டும்தாங்க. இங்கே இந்த ஓவருக்கான மூணாவது பால், நல்ல ஷாட். கேட்சுக்கான வாய்ப்பு மிஸ் பண்ணியிருக்காருங்க. புகாரி கிட்ட இருந்து ஒரு மிஸ்ஃபீல்டு. ஒரு சிங்கிள் ஓவரி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. மீண்டும் நெக்ஸ்ட் பால், ஸ்ட்ரைக்கில் கோபி. ஷாட்டுக்கான முயற்சி, கேட்சுக்கான வாய்ப்பு. எடுப்பாங்களா? எடுத்திருக்காங்க. ரோஹித் கிட்ட இருந்து ஒரு நல்ல கேட்சு. இங்கே மீண்டும் ஒரு விக்கெட் ஸ்ரீலங்கா அணிக்காக. கோபி தன்னோட விக்கெட் ஆனது வெளியேறி இருக்காரு. ஸ்ரீலங்கா அணிக்காக அடுத்த நியூ பேட்ஸ்மேன் சுரேஷ் அவர்கள் ஸ்ட்ரைக்கில். நெக்ஸ்ட் பால், நல்ல பாலுங்க. ஃபீல்டர் பிரகாஷ் கிட்ட இருந்து ஒரு நல்ல ஸ்டாப். ரன் அவுட்டுக்கான வாய்ப்பா இல்லைங்க. பாலை கையில் எடுக்கல. இங்கே ஒரு சிங்கிளுங்க. அவருக்கான கடைசி பால், ஸ்ட்ரைக்கில் நரேஷ். வைடுங்க. நெக்ஸ்ட் பால், ரீபால், நல்ல பாலுங்க. ஃபீல்டர் கைக்கே போயிருக்கு. ரன் அவுட்கான வாய்ப்பா இல்லைங்க. பேக்கப் கலெக்ட் பண்ணியிருக்காரு. இது ஒரு டாட் பாலாக மாறி இருக்கு. இதோட இந்த ஓவரும் கம்ப்ளீட் ஆகிருக்குங்க. 4 ஓவர் முடிவில் 27 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க டீம் ஸ்ரீலங்கா. நெக்ஸ்ட் ஓவர் போடுறதுக்காக பவுலர் பிரகாஷ். ஓவருக்கான முதல் பால், நல்ல ஷாட். பவுண்டரிங்க. ஒரு நல்ல பவுண்டரியை பதிவு பண்ணியிருக்காருங்க சுரேஷ். ஓவருக்கான செகண்ட் பால், நல்ல பாலுங்க, அருமையான ஒரு டாட் பால். தேர்ட் பால், ஷாட்டுங்க, அருமையான 6ங்க. ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட்டில் சுரேஷோட பேட்ல இருந்து சிறப்பான ஒரு 6ங்க. ஓவருக்கான 4வது பால்,
சுவிட்சுக்கான ட்ரை, அருமையான ஷாட் போலங்க. ஆனால் மரம் தட்டியிருக்கீங்க, இல்லைன்னா கண்டிப்பாக அது ஆறுங்க. 2 ரன்னா ஓடி இருக்காங்க. ஒரு நல்ல ஷாட்டு, பட் இருந்தாலும் பவுண்டரி கிடைக்கல. 5வது பால் வைடுங்க. இங்க நெக்ஸ்ட் பால், பால் அருமையான ஒரு பாலுங்க, டாட் பாலுங்க. நெக்ஸ்ட் பால் வைடுங்க. மீண்டும் நெக்ஸ்ட் பால் பாலுங்க, அருமையான டாட் பாலுங்க. இதோட இந்த ஓவர் கம்ப்ளீட் ஆயிருக்கு. 41 ரன்னை ஸ்கோர் பண்ணியிருக்காங்க டீம் ஆஸ்திரேலியா, சாரிங்க ஸ்ரீலங்கா. அண்ட் ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் ஹரிஷ். இந்த ஓவருக்கான முதல் பால் ஷாட்டுங்க, ஃபுல் டாஸ் பாலு, அருமையான ஒரு 6ங்க. இந்த ஓவருக்கான செகண்ட் பால் நல்ல பாலுங்க, கிரேட் பால், டாட் பாலாக மாதிரி இருக்குங்க. இந்த ஓவருக்கான தேர்ட் பால் கேட்சுக்கான வாய்ப்பு எடுத்திருக்காருங்க இங்கே ரோஹித். மீண்டும் ஒரு விக்கெட் இழப்பு ஸ்ரீலங்கா அணிக்கு. நல்லா ஆடிட்டு இருந்த நரேஷ் தன்னோட விக்கெட் இழந்திருக்காரு. பவுலர்ட்ட இருந்து ஒரு நல்ல கம்பேக் ஸ்ரீலங்கா அணிக்காக. அடுத்த ஒரு அதிரடி பேட்ஸ்மேன் ராஜேஷ் ஸ்ட்ரைக்ல. ஃபுல் டாஸ் பால் மிஸ் பண்ணியிருக்காரு. ரன் அவுட்டுக்கான வாய்ப்பா இல்லைங்க, டாட் பாலா மாறி இருக்கு. பால் நல்ல பிளே, பவுலர் கைக்கு ஃபீல்டர் கைக்கு போயிருக்கு. ரன் அவுட்டா இல்லைங்க, மிஸ் ஆயிருக்கு. மீண்டும் டாட் பாலுங்க, அருமையாக போட்டுட்டு இருக்காருங்க. கடைசி ஓவர் ஒரு 6 கொடுத்தாலுமே ஒரு நல்ல கம்பேக் பவுலர் கிட்ட இருந்து. இந்த ஓவருக்கான 5வது பால் சின்ன தடுமாற்றங்க. இந்த ஓவருக்கான 5வது பால் நல்ல பாலுங்க, அருமையான டாட் பாலுங்க. இங்கே இதோட இந்த ஓவர் கம்ப்ளீட் ஆயிருக்கு. கடைசி ஓவரை போடுறதுக்காக பவுலர் சுண்டு, ஸ்ட்ரைக்கில் சுரேஷ். இந்த ஓவருக்கான முதல் பால் நல்ல பாலுங்க, சுவிட்சுக்கான ட்ரை பண்ணாரு, ஒரு டாட் பாலா மாதிரி இருக்கு. இந்த ஓவருக்கான செகண்ட் பால் நல்ல ஷாட்டுங்க, கேப்ல போயிருக்கு, பவுண்டரியா மாறுமா? ஸ்டாப்புங்க. அங்க 2வது ரன்னுக்கான முயற்சி கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் பால் நல்ல ஷாட், பவுண்டரியா மாறுமா? தடுத்திருக்காருங்க அங்க மோகன். 2வது ரன்னுக்கான முயற்சி அவுட்டுங்க. ரன் அவுட் ஆயிருக்காருங்க ராஜேஷ். 1+ விக்கெட் இங்க. நெக்ஸ்ட் பால் மீண்டும் சுரேஷ், நல்ல ஷாட், 6 கேட்சுங்க. மனோஜ் கிட்ட இருந்து ஒரு நல்ல கேட்ச். இங்க பேட்ஸ்மேன் சுரேஷும் தன்னோட விக்கெட் இழந்து வெளியேறி இருக்காரு பெரிய ஷாட்டுக்கான முயற்சியில். ஸ்ட்ரைக்ல அடுத்த நியூ பேட்ஸ்மேன் நவீன் வந்திருக்காரு ஸ்ரீலங்கா அணிக்காக. நெக்ஸ்ட் பால் வைடுங்க. நெக்ஸ்ட் பால் நல்ல ஷாட், மீண்டும் ஒரு கேட்சுக்கான வாய்ப்பு எடுத்திருக்காருங்க. நல்ல ஃபீல்டிங் இங்கிலாந்து அணிக்கிட்ட இருந்து. இதோட இங்கே முதல் இன்னிங்ஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கு. சாரிங்க, இன்னும் ஒரு பால் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்ரீலங்கா அணிக்காக அடுத்த நியூ பேட்ஸ்மேன் சிவன் பிள்ளை அவர்கள் ஸ்ட்ரைக்கு வந்திருக்காரு. இதோருக்கான நெக்ஸ்ட் பால் நல்ல பாலுங்க, மேலே வாங்கி லெக் பைஸ் முறையில் ஒரு ரன்னை ஓடி கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. கடைசி பால் 1+ விக்கெட். இதோட இங்கே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஒரு நல்ல பவுலிங்கை கொடுத்துருக்காங்க இங்கிலாந்து. செகண்ட் இன்னிங்ஸில் இங்கிலாந்து அணிக்காக ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக பிரகாஷ், நான் ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் ரோஹித், ஃபர்ஸ்ட் ஓவர் போடுறதுக்காக பவுலர் சுரேஷ். அவரோட ஃபர்ஸ்ட் பால் நல்ல ஷாட்டுங்க, ஸ்ட்ரைட்டில் 6 பார்க்கலாம். 6ங்க. இந்த மேட்சும் 6ஓடையே தொடங்கியிருக்காருங்க பிரகாஷ். அவரோட செகண்ட் பால் டாட் பாலுங்க. அவரோட தேர்ட் பால் நல்ல ஷாட்டுங்க, மீண்டும் ஒரு நல்ல அடி, பவுண்டரிங்க. அவரோட ஃபோர்த் பால் இங்க ஒரு மிஸ் ஹிட்டுங்க, கேட்சா மாறுமா? கேட்சுங்க. பேட்ஸ்மேன் பிரகாஷ் அவரோட விக்கெட் இழந்திருக்காருங்க. அவரோட 5th பால் ஸ்ட்ரைக்கில் இன்னொரு பிரகாஷ் வந்திருக்காருங்க. டாட் பாலுங்க. அவரோட லாஸ்ட் பால் நல்ல ஷாட்டுங்க, 6ங்க. இது செகண்ட் ஓவர் போடுறதுக்காக பவுலர் கோபி. அவரோட ஃபர்ஸ்ட் பால் நல்ல ஷாட்டுங்க, 6ங்க.
அவரோட செகண்ட் பால். மீண்டும் ஒரு நல்ல அடிங்க. மீண்டும் ஒரு 6ங்க ரோஹித் பேட்லேருந்து. அவரோட தேர்ட் பால். டாட் பாலுங்க. அவரோட நெக்ஸ்ட் பால். நல்ல ஷாட்டுங்க. கேட்சுங்க. விக்கெட் ஆயிருக்காரு பேட்ஸ்மேன் ரோஹித். அவரோட ஃபோர்த் பால். ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் சத்யா. நல்ல ஷாட்டுங்க. கேட்சுங்க. வந்த உடனே விக்கெட் இழந்து வெளியேறாரு பேட்ஸ்மேன் சத்யா. அவரோட நெக்ஸ்ட் பால். ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் மணி. டாட் பாலுங்க இது. அவரோட நெக்ஸ்ட் பால். வைடுங்க. அவரோட லாஸ்ட் பால். நல்ல ஷாட்டுங்க. பவுண்டரி கிடைக்குமான்னு பார்க்கலாம். பவுண்டரிங்க. தேர்ட் ஓவர் போடுறதுக்காக பவுலர் நரேஷ். அவரோட ஃபர்ஸ்ட் பால். நல்ல ஒரு டிஃபென்ஸ் பிளே, ஒரு சிங்கிளுங்க இங்கே. அவரோட செகண்ட் பால். நல்ல டிஃபென்ஸ் பிளேங்க இங்கே. நல்ல கட் ஷாட். டபுளுங்க இங்கே. அவரோட தேர்ட் பால். இன்னும் ஒரு நல்ல ஷாட். ஆனால் ஒரு சிங்கிள் மட்டும் தாங்க. அவரோட ஃபோர்த் பால். நல்ல ஷாட்டுங்க ஸ்ட்ரைட்டில். பவுண்டரி கிடைக்குமா? பவுண்டரிங்க. அவரோட ஃபிஃப்த் பால். டாட் பாலுங்க. ஒரு லா பால். மீண்டும் ஒரு டாட் பால். 3 ஓவர் முடியல. டீம் ஸ்கோர் 40ங்க. இன்னும் 3 ஓவருக்கு 12 அடிச்சா வெட்டுறீங்க. 4வது ஓவர் போடுறதுக்காக போல சிவம் பிள்ளை. அவரோட ஃபர்ஸ்ட் பால். டாட் பாலுங்க. அவரோட செகண்ட் பால். ஒரு மிஸ் ஹிட். கேட்சா மாறுமா? இல்லைங்க, ட்ராப் பண்ணியிருக்காங்க. சிங்கிளுங்க இங்கே. அவரோட நெக்ஸ்ட் பால். நல்ல ஷாட்டுங்க. 6ங்க. அவரோட ஃபோர்த் பால். நல்ல ஷாட்டுங்க ஸ்ட்ரைட்டில். சிங்கிள் மட்டும் தான். அவரோட நெக்ஸ்ட் பால். வைடுங்க. அவரோட நெக்ஸ்ட் பால் ரிவால். சின்ன மிஸ் ஃபீல்டிங், அதனால் ஒரு சிங்கிளுங்க. ஒரு லா பால். நல்ல ஷாட்டுங்க. பவுண்ட்ரியான்னு பார்க்கலாம். பவுண்ட்ரிங்க. இந்த பவுண்ட்ரியோட இங்கிலாந்து அணி ஆதம் ட்ரீம் லீகோட கப்பை தூக்கிட்டாங்க. இங்கிலாந்து சாம்பியன்ஸ் ஆகிருக்காங்க. ஸ்ரீலங்கா பேட் லக், ஆனாலும் அவங்க தாங்க ரன்னர்ஸ்.